Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய கொலைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதோடைய டீட்டெயில்டு ரிப்போர்ட்டு தினமலர் பேப்பரில் இன்னைக்கு வந்திருக்கு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் 6862 கொலைகள் நடந்திருக்கு. கொலைகள்னா நம்ம சும்மா ஒரு சாதிய பிரச்சனையினாலேயோ இல்லை வேற ஏதோ வன்முறைனாலேயோ எல்லாம் கிடையாது. நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் என்னென்ன காரணங்கள்னா, மதம், ஜாதி தகராறு, ஜாதி முன்விரோதம், ரவுடிசம், அரசியல் கொலைகள், நக்சலைட், பயங்கரவாதம், மனநோயாளி பலாத்காரம், வரதட்சணை, காதல் விவகாரம், தகாத உறவு, குடும்ப சண்டை, பண விவகாரம், சொத்து பிரச்சனை, தொழில் போட்டி, முன்விரோதம், குடிபோதை, வாய் தகராறு, காரணம் தெரியாதது, விசாரணையில் உள்ள கொலைகள், இப்படின்னு பல வகைப்படுத்துறாங்க. அதுல நீங்க கேட்கலாம், ஓகே நம்ம சாதிய ரீதியான நடக்கக்கூடிய கொலைகளை தான் செய்தியில அதிகமா வருது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையாலே அதுல கிடையாது. குடும்ப சண்டையில தான் அதிகமா கொலைகளே நடந்திருக்கு. இதை பெருசா யாருமே பேசுறதும் கிடையாது, செய்தியிலையும் வர்றது கிடையாது. அந்த வகையில 2021ஆம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய கொலைகளை பத்தி மட்டும் நான் சொல்றேன். என்னென்ன காரணங்களுக்காக நடந்திருக்க கொலைகள்ன்றதை நான் சொல்றேன். மத ரீதியான கொலைகள் 2, ஜாதி தகராறு 5, ஜாதி முன்விரோதம் 4, ரவுடிகள் கொலைகள் 49, அரசியல் கொலைகள் 2 தான், நக்சலைட் இல்ல 0, பயங்கரவாதம் 0, மனநோயாளிகள் கொல்லப்படுறது 10, மனநோயாளிகள் பலாத்காரம் 0, வரதட்சணை கொலைகள் 2, காதல் விவகாரம் 102, தகாத உறவு 153, குடும்ப சண்டை 428, பண விவகாரம் 66, சொத்து பிரச்சனை 83, தொழில் போட்டி 11, முன்விரோதம் 187, குடிபோதைனால வரக்கூடிய கொலைகள் 144, வாய் தகராறு 308, காரணம் தெரியாம இன்னி வரைக்கும் அந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கும், என்ன காரணம் எப்படி கொலை பண்ணாங்கன்றது தெரியாது 51. அதே மாதிரி விசாரணையில் உள்ள கொலைகள் 20. இதுல எது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்ப சண்டையில தான் அதிகமா இருக்கு. 428 குடும்ப சண்டையினால கொலைகள் நடந்திருக்கு. ஏன்னா குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கடைசியில கைகலப்பாகி அது கொலையில போய் முடியுது. இது பேசியே தீக்கலாம். ஆனா ஏன் ஒரு கொலையில போய் முடியுதுன்னா, கோபம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இதெல்லாம் ஒரு சண்டை முத்தி போய் அது கொலையில போய் தான் முடியுது. இது பேசி தீர்க்கக்கூடிய விஷயம். ஆனா இதுதான் அதிகமா நடந்திருக்கு. இது யாருமே இதை பெருசா பேசவே மாட்டாங்க. இது 2001 மட்டும் இந்த கொலைகள் குடும்ப சண்டை அதிகமா நடக்கல. 2022 தான் இன்னும் அதிகமாவே நடந்திருக்கு. ஏன்னா 480 கொலைகள் குடும்ப சண்டைகள்னால வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஆண்டுகள் மொத்த கொலைகள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சேம் 1597 தான். 2021 அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 2022லயும் 1597 தான். அதே மாதிரி 2023லயும் குடும்ப சண்டை தான் அதிகமா இருக்கு. 417 கொலைகள் குடும்ப சண்டைனால வந்த கொலைகள், 417 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, 2024 அது குறைஞ்சிருக்குமான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. எவ்வளவுனா ஒரு 20 குறைஞ்சிருக்கு. 395 கொலைகள் குடும்ப சண்டைனால வந்தது. அதே மாதிரி தற்போது வரை அக்டோபர் மாதம் வரை குடும்ப சண்டையால தமிழ்நாட்டில் கொலை சம்பவம் நடந்திருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 159. ஸோ இந்த கடைசி 5 வருஷத்துல எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள நடக்கிற அந்த கொலைகள் தான் அதிகமா இருக்கு. இது கம்ப்ளைண்டாவோ பெருசா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா, ஏன் அதை பத்தி வெளியே வரைய மாட்டேன்றதுதான் இன்னும் ஒரு மர்மமாவே இருக்கு. என்னன்றத இனிமேவாச்சும் பேசப்படுதான்ற நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்க கேட்கலாம், குடும்ப சண்டையில மட்டும்தான் இவ்வளவு கொலைகள் நடக்குதா, வேற இதெல்லாம் கொலை நடந்திருக்குன்றதை நீங்க கேட்பீங்க. சொல்றேன். அதுக்கும் அடுத்து எது அதிகமான கொலைகளுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா வாய் தகராறு தான். இதுல கூட பெருசா வன்முறை ஈடுபடல. வாய் தகராறுல இருந்தா அந்த கொலையே சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த வகையில 2021ஆம் ஆண்டு 308 கொலைகள் வாய் தகராறுனால மட்டுமே நடந்திருக்கு. 2021ல 342 கொலைகள் வாய் தகராறுனால. அதே மாதிரி 2023ல 327 கொலைகள், 2024ல 343 கொலைகள், 2025 அக்டோபர் மாசம் இன்னைக்கு தேதி வர பாத்தீங்கன்னா 129 கொலைகள் வாய் தகராறுனால. கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யாரு மேலேயும் கோவத்தை காட்டாம நம்மளே கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலே இவ்வளோ கொலைகளை நம்ம தடுக்க முடியும். அதுக்கு என்ன நம்மளை தடுக்குன்றத எல்லாருமே நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஸோ அடுத்தபடியா எது அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தகாத உறவு. இதை பத்தி நம்ம நியூஸ் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இது, இந்த தகாத உறவு அஃபேர்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2021ல 183 கொலைகள் நடந்திருக்கு. 2023ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 117 கொலைகள்.
தகாத உறவுனால. 2023ல் 189 கொலைகள். அதே மாதிரி 2024ல் 164 கொலைகள். 2025ல் தற்போது வரை 57 கொலைகள் நடந்திருக்கு தகாத உறவுனால. அதே மாதிரி அடுத்து எது அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதல் விவகாரம். சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இது காதல் விவகாரம்ன்றது. இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2021ல் 102 கொலைகள் நடந்திருக்கு. 2022ல் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கு, 76 கொலைகள் நடந்திருக்கு காதல் விவகாரம் சம்பந்தமா. 2023ல் 85 கொலைகள் நடந்திருக்கு. 2024ல் 60 கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி 2025ல் தற்போது வரை 39 கொலைகள் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து இது ஒரு 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதில் வந்து தேவையில்லாம் தலையிடுறதுனால வரக்கூடிய விளைவு தான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் மட்டும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த காரணங்களுக்காக கொலை நடக்குதுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்தோம். அதே மாதிரி இந்த விஷயத்தில் கூட அதிகமான கொலைகள் நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும், பண விவகாரம். இந்த கொடுத்தல் வாங்கல் இருந்தாலே சிக்கல் அதிகமாக இருக்கும். இதனால் நம்ம வந்து நமக்குள்ளான ரிலேஷன்ஷிப் கூட நிறையா பேர் உடஞ்சிரும். ஸோ இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான் இதுவும். இந்த வகையில் 2021ஆம் ஆண்டு மட்டும் 66 கொலைகள் நடந்திருக்கு பண விவகாரத்தில். 2022ல் 67 கொலைகள். 2023ல் 90 கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி 2024ல் 71 கொலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ தற்போது வரை எவ்வளோ இருக்குன்னா 26 கொலைகள் நடந்திருக்கு பண விவகாரம் காரணமாக. ஸோ வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ அடுத்து நம்ம எதை வந்து பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா ஒரு கொலைன்றது இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். மது போதை. அது வந்து எந்த ஒரு கொலையாக இருக்கட்டும், அதாவது குடும்ப சண்டையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு தகராறாக இருக்கட்டும், ரோட்டில் போயிட்டு ஒரு சண்டையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த மது போதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடி போதையில் எவ்வளோ கொலை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு மட்டும் 144 கொலைகள் நடந்திருக்கு. 2022ல் 164 கொலைகள் நடந்திருக்கு. 20 கொலைகள் அதிகமாக நடந்திருக்கு. ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் இது. அதே மாதிரி 2023 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 138 கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி மறுபடியும் அதிகமாக இருக்குது அடுத்த ஆண்டு. 2024ஆம் ஆண்டில் 156 கொலைகள் நடந்திருக்கு குடிபோதையினால. ஸோ 2025ல் தற்போது வரை 61 கொலைகள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் இது. ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மதுக்கடைகளை மூடணும். இதுதான் வந்து கொலை மட்டும் இல்லை, வழிப்பறி, திருட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் மது தான். மது ஒரு சைடு இருந்தாலும் போதை பழக்கம், ட்ரக்ஸு, இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. இது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். கொலைனாலே யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ரவுடிங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாவில் காட்டுவாங்க. நம்மளும் அதான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருப்போம். கொலைனாலே அது யாரோ ரவுடி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரவுடிசம்னால ஏற்பட்ட கொலைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை விட இதெல்லாமே இது கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21ல் வந்து 49 கொலைகள் நடந்திருக்கு 2021ல். 2022ல் 47 கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி 2023ல் 44 கொலைகள் நடந்திருக்கு. 2024லையும் 44 கொலைகள் தான். சொல்லி வச்ச மாதிரி 4 ஆண்டுகளில் 40லேயே தான் இருக்கு ரவுடிசம்னால நடந்த கொலைகள். ஸோ 2025ல் தற்போது வரை 9 கொலைகள் தான் நடந்திருக்கு. ஸோ கொலைனாலே இந்த ரவுடிங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த சினிமாவில் காட்டுறதெல்லாம் சும்மா பொய்ங்க. அது கொலை வந்து நம்ம குடும்பத்திலே நடக்குது. இதுதான் உண்மை. இதை வந்து வெளியில் பெருசாக பேச மாட்டுறாங்க. நீங்கள் வந்து செய்தியில் அதிகம் பார்க்க போடுற ஏதாவது ஒரே ஒரு கொலை நடந்தால் கூட அதை வந்து ஊதி பெருசாக்கி அதை வந்து சட்டமன்றம் வரை விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஜாதி ரீதியாக தாக்குதல் நடத்தி அதில் நடக்கக்கூடிய கொலைகள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு கொலை நடந்தால் கூட அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஆனால் இது எல்லாமே நடந்திருக்கிறது கம்மியாக தான் நடந்திருக்கு. ஜாதி தகராறில் 2021ஆம் ஆண்டு நடந்த கொலைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கொலைகள் தான். 5. ஆனால் இது 5 கொலைகள் தான் நான் சொல்ல வரல, கம்மியாக நடந்திருக்கு. ஆனால் அதில் 1 நடந்தாலும் தப்பு தான். இது வந்து யாருமே நியாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி 2022ல் 4 கொலைகள், 2023ல் 3 கொலைகள், 2024ல் 4 கொலைகள். மொத்தம் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் ஜாதி தகராறுனால கொலை நடந்தது மொத்தம் வந்து 18 கொலைகள் நடந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து எந்தெந்த காரணங்களுக்காக இவ்வளோ கொலைகள் நடந்திருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த வகையில் வந்து கடந்த 5 வருஷத்தில் 6862 கொலைகள் நடந்திருக்கு. இது வந்து குறையணும். அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குன்றத நான் நம்புகிறேன். அவங்க வந்து பேசி தீர்த்துக்கலாம் பல பிரச்சனைகளை. இன்னொன்று விஷயம், நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை கட் பண்ணாலே, கோவத்தை கட் பண்ணாலே, இன்னும் நமக்குள்ளே இருக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே கொலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வந்து நம்ம போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ண தவறிடுச்சுன்றதை நம்ம பொதுவாக நம்ம அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. நமக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கடைபிடிச்சாலே சொசைட்டியில் நம்ம பல்வேறு கொலைகளை தடுக்கலான்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.